Hi hello friends, welcome to my YouTube channel. என் பேர் Yagath. நான் ஒரு transaction trader with 90% accuracy. இந்த வீடியோல நம்ம next week nifty and bank nifty எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படினு தான் பார்க்க போறோம். ஆப்ஷன் பையரா இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லரா இருந்தாலும் சரி, நீங்க எப்படி ட்ரேட் பண்ணலாம் nifty and bank nifty and niftyயோட levels and bank niftyயோட levels எல்லாமே டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு கிளியரா புரியும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி பத்தி பார்ப்போம். நிஃப்டி நான் லாஸ்ட் வீக்கே சொன்ன மாதிரி ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு இந்த ஜோனை வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பட் எப்பவுமே ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி வராத இடத்த போய் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் வந்து அப்படியே டோட்டலாக ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரல, பட் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு நிஃப்டி, அதே மாதிரி ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு செல் ஆஃப் வரும். அந்த செல் ஆஃப் எங்கே வரும்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒன்ஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவை ஆக்ட் ஆகும் சொல்லியிருந்தேன். அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா லெவல், அதாவது 16,848 16,719 இந்த ரெண்டு ஏரியாவுக்குள்ள தான் வந்து அந்த ஜோன் இருக்கு, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஜோன். அந்த ஜோன்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்து நிஃப்டி கீழே வரும். கீழே வந்து அப்படின்னா இந்த ஒரு டெம்பரவரி சப்போர்ட் ஜோன் இருக்குல்ல, இந்த டெம்பரவரி சப்போர்ட் ஜோன் வந்து சப்போர்ட் எடுத்து நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட் கொடுக்கும். ஸோ உங்களோட கரெக்டாக நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆகும்போது நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் பை போகலாம், இல்லைனா ஒரு கால் ஆப்ஷன் செல் போகலாம். எப்படி வேணால் நீங்கள் பண்ணலாம். ஆஸ் அ பையரா ஆஸ் அ செல்லரா நீங்கள் என்ன பண்ணமோ பண்ணுங்க. பட் இதுதான் ட்ரேடிங் செட்டப். அண்ட் ஒரு செல் ஆஃப் வந்துட்டு இந்த ஜோனில் சப்போர்ட் எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஜோன் சப்போர்ட் லெவல் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஜோனில் சப்போர்ட் எடுக்கும்போது கரெக்டாக ஜோனில் சப்போர்ட் எடுத்து ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அந்த மொமெண்டமில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஆப்ஷன் பையருக்கான ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். மறக்காமல் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு நல்ல மொமெண்டமில் உங்களுக்கு நிறைய கெயின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ட்ரேடிங் செட்டப். மறக்காமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் டெய்லி இன்ட்ராடே கால்ஸ் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங் கால்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நிஃப்டி சம்டைம்ஸ் ஏதாவது ரிவர்சல் கொடுக்குது அப்படின்னா நான் அதில் இண்டிகேட் பண்ணுவேன். அதே மாதிரி மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்கேஸ் நிஃப்டி வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் ஆகாம ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குது அப்படின்னா அங்கேயே நீங்கள் வெயிட் பண்ணலாம். பிகாஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட் ஒன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா நிஃப்டி, ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சப்போர்ட் ஏரியாவை மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நிஃப்டி இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் பண்ணி ஒரு ரீட்ரேஸ் கொடுத்துட்டு அப்போ ஒரு மொமெண்டம் கொடுக்கும். உங்களோட என்ட்ரி எங்கே இருக்கணும்னா கரெக்டாக இந்த ரீட்ரேஸ் கொடுக்கும்போது இருக்கணும். ரீட்ரேஸ் வந்து 5 மினிட்லேருந்து டெய்லி டைம் ஃப்ரேம் வரைக்கும் எப்போ வேணா வரலாம். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க, அதுவும் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா டைம் ஃப்ரேம் வந்து மாற்றி ட்ரேட் பண்ணுங்கள். நான் அப் டு 1 மினிட் வரைக்கும் வச்சிருக்கேன். பட் நான் 1 மினிட்லாம் ட்ரேட் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் வச்சிருக்கேன். மொமெண்டம் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு தான் வச்சிருக்கேன். நான் 5 மினிட்லேருந்து 1 டே வரைக்கும் யூஸ் பண்ணிப்பேன். இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் 1 டே யூஸ் பண்ணுவீங்களா ப்ரோ அப்படின்னா ஆமாம் யூஸ் பண்ணுவேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்குறது யூஸ் பண்ணுவேன். பட் என்ட்ரி எல்லாமே எங்கே எடுப்பேன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் தான் எடுப்பேன். அதுக்குன்னு 1 மினிட்ல எடுப்பேனா கிடையாது. 1 மினிட்ன்றது மொமெண்டமுக்காக மட்டும்தான். 5 மினிட்ஸ்லேருந்து எடுப்பேன். அதுதான் எனக்கு ஐடியல் டைம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பற்றி பார்ப்போம். நான் லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், இது வந்து ஒரு இன்ட்யூஷன் கேண்டில். ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி வேணால் ஓப்பன் ஆகலாம், சைட் வேஸாக ஓப்பன் ஆகலாம், கேப் அப்பாக ஓப்பன் ஆகலாம், ஆர் கேப் டவுனாக கூட ஓப்பன் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். பட் மண்டே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சைட் வேஸாக ஓப்பன் ஆயிடுச்சு. பிகாஸ் இது வந்து கேண்டில் உள்ள தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதனால சைட் வேஸ் தான், ஒரு சைட் வேஸாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு ஒரு நல்ல கிரீன் கலர் கேண்டில். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அகெயின் சைட் வேஸாக ஓப்பன் ஆகிட்டு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டு ஒரு கிரீன் கலர் கேண்டில். அதுக்கப்புறம் ஒரு கேப் அப் கொடுத்துட்டு இந்த இடத்துல 2 நாள் ஒரு கன்சால்டேட் ஃபேஸில் இருந்தது பேங்க் நிஃப்டி. கன்சால்டேட் ஃபேஸில் இருந்துட்டு ஒரு மொமெண்டம். இப்போ எந்த இடத்துல இருக்குன்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவில் இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ எப்பவுமே ரெசிஸ்டன்ட் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து ஒன்ஸ் ரீச் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு செல் ஆஃப் வரும். அட்லீஸ்ட் ஒரு 50லேருந்து 100 பாயிண்டாவது செல் ஆஃப் வரும். கண்டிப்பாக வரும், வராமலாம் இருக்கவே இருக்காது. அன்டில் அன்லெஸ் கேப் அப்போ ஓப்பன் ஆச்சுனால் மட்டும்தான் செல் ஆஃப் வராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இன்கேஸ் சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சுனால் இல்லை கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுனால் செல் ஆஃப் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சான்சஸ் ஆர் மோர். ஸோ பேங்க் நிஃப்டி மண்டே ஒரு சைட்வேஸாக ஓப்பன் ஆச்சுனால் இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகிட்டு ஒரு சின்ன செல் ஆஃப் வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த செல் ஆஃப் வரும்போது அந்த செல் ஆஃபில் உங்களோட என்ட்ரி இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன் செல்லராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிப்பீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்பவுமே ஆப்ஷன் பையர் தான். இன்கேஸ் கேப் டவுனாக ஓப்பன் ஆச்சுனால் ஒரு செல் ஆஃப் வந்து கண்டினியூட்டி ஆகிட்டு இந்த கன்சல்டேட் ஜோன் இருக்குல்ல, பிகாஸ் இந்த இடத்துல ஒரு 2 கேண்டில் வந்து
கன்சல்டேட் ஆயிருக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா பேங்க் நிஃப்டி அங்கே உங்களோட என்ட்ரி இருக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் 2 இடம் சொல்லியிருக்கேன் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ப்ரோ இங்கே மட்டும் நீங்கள் லெவல்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கீங்க, இங்கே வந்து நீங்கள் லெவல்ஸ் போடவே இல்லை அப்படின்னா, இங்கே நீங்கள் வந்து லெவல்ஸ் கேட்டிங்க, அதனால் லெவல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து நீங்கள் லெவல்ஸ் எல்லாம் போட முடியாது, இந்த கேண்டில் தான் உங்களோட லெவல். ஸோ இந்த கேண்டிலை பார்த்து இந்த கேண்டிலுக்காக நீங்கள் உங்களோட ட்ராயிங்கை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டான வேவாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ட்ரா பண்ணாமல் ட்ரேட் பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். இன்கேஸ் இது வந்து ஒரு நல்ல க்ரீன் கலர் கேண்டில் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா, கேப் அப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு செல் ஆஃப் வரும். அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்கேருந்து ஒரு மொமெண்டமில் வந்திருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு செல் ஆஃப் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டை ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல கேப் அப்போ ஓப்பன் ஆகிட்டு ஒரு செல் ஆஃப் வந்துட்டு இந்த ரெசிஸ்டண்ட்டை சப்போர்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி ஒரு மொமெண்டம் கொடுக்கும். ஆர் இந்த ரெசிஸ்டன்ட் எடுத்து பேங்க் நிஃப்டி கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தம் 4 ஏரியா ஆஃப் பாசிபிலிட்டி நான் சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீக்குக்கு நீங்கள் ஆப்ஷன் பையராக ட்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்பிளனேஷன் யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் போயிட்டு பேடு காலில் போயிட்டு அவங்க சொல்கிற கால்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் நீங்களாக ட்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேட் கால்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. யாராவது உங்களுக்கு சொல்லித்தராங்க அப்படின்னா தாராளமாக போய் கற்றுக்குங்க. நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே என்ட்ரானீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான டெக்னிக்ஸ் எல்லாம் தெரியும். எவனோ ஒருத்தன் வந்து நீங்கள் பை பண்ண சொல்கிறான், நான் பை பண்ணுறேன், செல் பண்ண சொல்கிறான், செல் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அவனை தான் நீங்கள் டிபெண்ட்டாக இருக்கிற வேண்டியது இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கோங்க. முடியலையா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. ஏன்னா ரிசோர்ஸஸ் நிறைய இருக்குது ட்ரேடிங்க்கு. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் சந்தேகங்கள் எதனா இருந்தால் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேருக்கு ரீப்ளை பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேர் டவுட்டும் கிளியர் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேர் எனக்கு காலம் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இன்ட்ராக்ஷனாக போயிட்டுருக்கு. எனக்கும் நிறைய பிளான்ஸ் இருக்குது. நானும் வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் ரீப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய்.